மகளுக்கு கொடுக்கும்போது என் ரிலேட்டிவ் கிட்ட தான் வந்து நான் குடுத்தேன். அவங்க வந்து உண்மையிலே சொன்னா, அவங்க ரொம்ப சூப்பரா நல்லா வந்து தச்சு எனக்கு கொண்டு வந்து குடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ப்ளவுஸ் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து நல்ல முறையில தச்சு எடுத்துட்டு வந்தாங்க. ப்ளவுஸ் வந்து உண்மையிலே சொன்னா சூப்பரா தச்சிருந்தாங்க. கையெல்லாம் இறக்கமா வச்சு, முதுகெல்லாம் வந்து நல்லா அதேமாரி இந்த டாட் பிடிச்சிருந்தாங்க முதுகு பக்கம். அது வந்து கரெக்ட்டா வந்து அந்த ஷோல்டர் கிட்ட வந்துச்சு. அந்த மாரி தான் தைக்கணும். அதேமாரி எல்லாமே சொல்றதுக்கு குறை இல்லாம நான் வந்து ஃபினிஷிங்கா தச்சு குடுத்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு சின்ன ப்ளவுஸ் தான் குடுத்துருந்தேன். அவங்களுக்கு அது அளவுக்கு. பெருசாலாம் ப்ளவுஸ் குடுக்கல நானு. இருந்தாலும் சொன்னேன் அவங்ககிட்ட, "எனக்கு வந்து கை பெருசா வைங்க, இறக்கமா வைங்க, முதுகு வந்து அந்த இறக்கமா வைங்க" அப்படின்னு சொன்னேன். அதே மாரி தச்சிருந்தாங்க. இது வந்து வெளியில குடுத்ததுங்க. இது சொதப்பல் தாங்க இந்த ப்ளவுஸு. அந்த க்ரீன் அந்த ப்ளூவும். என்னன்னா முதுகு அந்த பட்டி இருக்கு இல்லையா? அது பின்னாடி பக்கம் குடுப்பாங்க இல்லையா? டாட் பிடிப்பாங்க. அது வந்து கழுத்துக்கிட்ட வருது. கழுத்துக்கிட்ட வரக்கூடாது. ஷோல்டர் கிட்ட தான் வரணும். நெறைய சொதப்பல் இருக்கு அந்த ப்ளவுஸில. அதே மாரி அந்த கழுத்துல லேஸ் மட்டும் எல்லாத்துக்குமே நான் வச்சுக்கிட்டேன். இது வந்து வெளியில குடுத்தது இல்ல. ரிலேட்டிவ் கிட்ட குடுத்தது தான் சொன்னேன் இல்லையா? அவங்ககிட்ட. அவங்க உண்மையிலேயே சொன்னா, இது சின்ன ப்ளவுஸ் பிட்டு தான். அவ்வளோ நல்லா கை, முதுவெல்லாம் இறக்கமா, பின்னாடிலாம் ரொம்ப ஃபினிஷிங் குத்தாத மாதிரி நல்லா தச்சு குடுத்துருந்தாங்க. நெஞ்சுப்பட்டிலாம் வந்து நல்லா சூப்பரா ஃபினிஷிங்கா தச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அவங்ககிட்ட குடுத்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. முதல்லயே குடுத்துருக்கலாம். 3, 4 ப்ளவுஸ் சொதப்பலாயிருச்சேன்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஹோல்சேலா தைக்கிறவங்க. தப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்படின்னு இருந்தேன். அம்மா சொன்னனால தான் சரி அவங்ககிட்ட குடுப்போம் அப்படின்னு குடுத்தேன். உண்மையிலே சொன்னா, அவங்க வந்து பக்கா ஃபினிஷிங் டெய்லரு. ஆனா அவங்களுக்கு சம்பாரிக்க தெரியல. அதான் உண்மை. ஹோல்சேலா தைக்கிறவங்களுக்குலாம் யாருக்கும் வந்து காசு வந்து நமக்கு கையில வராது. ரூ. 100 ரூ. 200 இப்படி தான் வந்து கடைக்காரவங்க குடுப்பாங்க. ஆனா வந்து இந்த கடை வச்சிருக்கவங்க, இந்த மாரி வெளியில வாங்கி நேரடியா தைக்கிறவங்களுக்குலாம் காசு வந்து கரெக்ட்டா போயிரும். ஆனா இந்த மாரி ஹோல்சேலா தைக்கிறவங்களுக்கு வந்து கம்மியா தான் காசு வந்து போகும். ஆனா வேலை அதிகமா இருக்கும். ஆனா அப்படிதான் வந்து அவங்க தச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து எத்தனை ஜாக்கெட் தைப்பாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கா வந்து தைக்கிறாங்க. கையும் வந்து சுத்தமா இருக்கு. இது வந்து சொதப்பல் ஜாக்கெட் தான். அந்த பாருங்க, இங்க பட்டி வந்து அங்க போகுது. இது வந்து நான் தச்சது. நான் தச்சதுல எவ்வளோ வந்து துணி வந்து உள்ளக்க மடிச்சு தச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்ல. அதனால மடிச்சு தச்சிருக்கேன். பிரிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு. தச்சனா இப்படிதான். இதுவும் சாரி ப்ளவுஸ் தான். சாரி ப்ளவுஸ் ஃபுல்லா பண்ணா பெருசா தான் வரும். துணி நெறையா தான் இருக்கும். தாராளமாவே தைக்கலாம் சாரி ப்ளவுஸ்ல எப்பவுமே.